எபிசோட் 34 ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து விக்கிய வந்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அவரு அன்னைக்கு கொஞ்சம் கோவமா இருந்ததுனால சரியா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ அதுக்காக விக்கி வந்து நேர்ல போய் அவங்கள மீட் பண்ணி, இந்த மாரி சாரி நான் வந்து வேற மூட்ல இருந்தேன் அப்படிங்கிற மாரி பேசுறப்போ, அவரு வந்து ஆமா கரெக்ட்டு. உனக்கும் லவ்வருக்கும் ஏதாவது சண்டையா? அப்படின்னு கேட்குறாரு. யார மீன் பண்றாருன்னா, ஸ்ரீநிதியும் அவங்களும் நின்னு பேசிட்டு இருந்தத. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, விக்கி வந்து ரொம்ப கிளியரா லவ்வா? அப்படிலாம் கிடையாது. அவ என் ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஃப்ரெண்டா? ஆனா அவ பார்த்தத பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ லவ் பண்ற பொண்ணு மாரிலாம் இருந்துச்சு அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. லவ் எல்லாம் இருந்துச்சு. அது வந்து இப்ப இல்ல அப்படிங்கிற மாரி அவர் வந்து அதுக்கு ஒரு செகண்ட் ஃபீல் பண்ற மாரியும் இருக்கும். அண்ட் இவர் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையே யார்ரா அந்த ஜெம்மு உன்னைய 2 வருஷமா சமாளிச்சிருக்கிறா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்படின்ற மாரி பாயிண்ட்டா ஒரு இதில சொல்லியிருப்பாரு. ஸோ இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு பார்ட்டி நடக்குது. அதுக்கு வந்து நம்ம விக்கி போறாரு. அண்ட் வெற்றி வந்து அங்க வந்து ஃபுட்ட சர்வ் பண்றதுக்கு வராரு. இந்த கேப்ல அங்க ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம விக்கி சாப்பிட்டுட்டு, என்னடா இது நம்ம கிச்சன்ல இருக்கிற ஃபுட் மாரியே இல்லையே அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே சாப்பிடுறாரு. அண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம வெற்றி கிளியரா சொல்லியிருப்பாரு தெரியுமா? இந்த விஷயத்த வெளிய சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால இப்ப வரைக்கும் ரொம்ப கிளியரா அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இல்ல இல்ல பக்கத்துல ரெஸ்டாரண்ட்ல போய் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. நல்ல வேலைடா எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, நம்ம வெற்றி வந்து அவரு வாயாலேயே தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லிருவாருங்க. ஏன்னா அங்க விக்கி உட்கார்ந்திருக்கிறது அவருக்கு தெரியாது. உள்ள வந்தோனே இத பத்தி வெளியிலலாம் சொல்லிடாதீங்க சரியா? பிளேட் எல்லாம் வெளில வச்சிராதீங்க. எனக்கு பிரச்சனையாயிரும். ஃபுட் நல்லா இருக்கா? அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேசுவாரு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்ல நான் வந்து இத போட்டு பண்ணியிருக்கிறேன் மஷ்ரூம்ல நல்லா இருந்துச்சா? அப்படின்னு ஒரு வார்த்தைய கேட்டுறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே விக்கி சைலன்ட்டா உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு செம்மையா டவுட்டும் வர ஆரம்பிச்சிருது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான் இருக்காரு தெரியுமா? நம்ம வெற்றிய வந்து வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு லூசு மாரி ஒரு பிளான போடுறாருங்க. என்னன்னா ஒரு ஆர்டர் ஒண்ணு வருது. அண்ட் இவருக்கு அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பர்ப்பஸா ஒரு ஃபாரினருக்கு வந்து இவர வந்து அசைன் பண்றாங்க. அவருக்கு வந்து அந்த பீனட்ஸ் அலர்ஜி இருக்கும் போல இருக்கு. அவர் ஆர்டர் குடுக்குறாரு. அண்ட் நம்ம ஜான் தான் வந்து அந்த நூடுல்ஸ வந்து ரெடி பண்றாரு. பட் அவர் பார்த்தீங்கன்னா, பீனட் எல்லாம் அரைச்சு அதில போட்டு குடுத்துடுறாரு. அத சாப்பிட்டு அவருக்கு அலர்ஜி ஆயி ரொம்ப சிவியர் ஆயி அவர் போய்ட்டு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சில அட்மிட் ஆகுற அளவுக்கு ஆகுது. அந்த இடத்துல நம்ம நெடுமாறன் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ராஜன் எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு, வெற்றிய போட்டு திட்டு திட்டுன்னு இவர்லாம் வந்து எதுக்கு ரூம் சர்வீஸ்ல வச்சிருக்கிறீங்க? இவர் லாய்க்கே கிடையாது அப்படிங்கிற மாரி பயங்கரமா கத்துறாரு. பட் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜன் வந்து அந்த பில் எடுத்துட்டு வந்துட்டு, இதில வந்து நோட் ஆயிருக்குது. பீனட்ஸ் வந்து வேணான்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத தான் வந்து கிச்சன் டீம் குடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களோட மிஸ்டேக் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. நம்ம நெடுமாறன் பார்த்தீங்கன்னா தெரியுமே, எவ்வளவு கேவலமா கத்தி திட்டிட்டு இருந்தாரோ, அவரு மேல தப்பு அப்படின்னு தெரிஞ்சா அப்படியே டக்குன்னு சரண்டர் ஆயிருவாரு. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குதுங்க. அவர பார்க்குறப்போ தான் தெரியுது. யோசிக்காம சரண்டர் ஆயிடுறாரு. ஸோ அந்த பிரச்சனை அப்படியே டைல்யூட் ஆயிருது. இவரு நேரா ஜான்ட்ட போயிட்டு, "நீ ஒரு எஜுகேட்டடான, எக்ஸ்பீரியன்ஸ்டான செஃப் தானே. இவ்ளோ இர்ரெஸ்பான்சிபிளா நீ பிஹேவ் பண்ணியிருக்க. உன்னால நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி பயங்கரமா கத்துறாரு. ஜான பார்க்குறப்போ என்னடா கர்மான்றது இவ்ளோ இன்ஸ்டன்ட்டாவா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்தது. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தமன் வந்து ஒரு சைடு நம்ம வெற்றி கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிச்சன் டீம்ல வந்து எப்ப பாரு வந்து டார்கெட் பண்றாங்க. இந்த வாட்டி நீ தான் அவங்களுக்கு டார்கெட். நீ அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். கிச்சன் டீம்ல யாரையுமே நம்பாத அப்படிங்கிற மாரி 2 வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் ஐஷுவையும் சேர்த்து தான் சொல்றாரு அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் ஐஷு பார்த்தீங்கன்னா இந்த சைடு அவங்க அப்பா வந்து வெற்றியை டார்கெட் பண்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வேணி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு எங்க அப்பா இப்படி பண்றது பிடிக்கவே இல்ல. எதுக்கு போட்டு அவனை இப்படி டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா ஒரு சாங் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த சாங்குமே கேட்கறதுக்கு நல்லா பிளசண்டா இருந்தது. அண்ட் அதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷு அண்ட் வெற்றி, அதாவது வெற்றி காலையில எப்பவும் போல வந்து அந்த ஆர்டர் எடுக்க வரப்போ அந்த இடத்துல ஐஷு வந்து ஃபுட்டை கொடுத்துட்டு கூடவே சேர்த்து இன்னொரு ஒரு டெசர்ட் மாதிரி கொடுத்துட்டு ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதை இவர் தனியா கொண்டு போய் சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்ணி அவங்க வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே சுகர் கிரேவிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இவரு போய் வேற ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் ஐஷுவும் சரி வெற்றியும் சரி எந்த அளவுக்கு இதை என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கறத நமக்கு சூப்பரா ஒரு சாங்ல வந்து போட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 35 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.